வெல்கம் டு ராஜேஷ் ஹோம் குக். பண்ணக்கருவாடு வதக்கல். பண்ணக்கருவாடு ஒரு 200 கிராம். இந்த பண்ணக்கருவாடை சுத்தமாக கழுவி துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். தலை போடக்கூடாது, வாழையும் போட தேவையில்லை. இதில் சதப்பத்து இருக்கும், செதில் ரொம்ப இருக்காது. சதப்பத்தான கருவாடு. இதானிக்கு வந்து சுருளை வதக்க போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்க போகிறேன். இதுக்கு சுத்தப்படுத்தி கழுவிக்கலாம். பண்ணக்கருவாடு சுத்தமாக கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சு இது தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். பண்ணக்கருவாடு வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணக்கருவாடு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோ தேவை, பச்சை மிளகாய் எவ்வளோ தேவைன்னு பார்க்கலாம். பண்ணக்கருவாடு வதக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், கடலை ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், அப்புறம் இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு இந்த கருவாடு வந்து வதக்கிடுவோம்னா பச்சைத்தன்மை இந்த மாதிரி இருக்கும். வெங்காயத்தோடு அப்படியே டேரெக்டாக போட்டு வதக்கணும்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து கருவாடை வந்து லைட்டாக வந்து